இருக்கிறது. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை பார்த்தீங்களென்றால் 68% நிதி மீண்டு வரும் செலவினங்களுக்காக தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரச உத்தியோகத்தர்களுடைய சம்பளத்திலிருந்து அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கான செலவுகள் தான் அந்த பட்ஜெட், மொத்த பட்ஜெட்டில் 68%. 32% நிதி தான் மூலதன நிதியாக இருக்கிறது. மூலதன நிதி என்று சொல்லிக்க கட்டுமானங்கள், அபிவிருத்தி தொடர்பான புதிய வேலை திட்டங்களுக்கு 32% நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பெரும்பகுதியான நிதி ஏற்கனவே தொடங்கப்பட்ட, கடந்த அரசாங்கங்களால் தொடக்கப்பட்ட திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல விஷயம். அந்த அரசியல் காரணங்களுக்காக அந்த திட்டங்களை விட்டுட்டு போகாமல் அது மக்களுக்கு நன்மை பயக்கிற திட்டமாக இருந்தால் அதை முன்னுக்கு கொண்டு போய் முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பெருந்தொகையான நிதி அதில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மூலதன நிதி ஒதுக்கீடு குறைவாக இருப்பது இந்த நாட்டினுடைய அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அபிவிருத்தி தொடர்பான செயல்பாடுகளுக்கு போதுமாக இல்லை என்றதான் என்னுடைய கருத்து.